உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு கூட ஒரு முக்கியமான தலைப்பை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். சமீபத்தில் மெரினாவில் நடந்த புரட்சி, அது எந்த புரட்சி? தை புரட்சியா, அல்லது எருது புரட்சியா, காலை புரட்சியா, மாணவர் புரட்சியா, எப்படி இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. அந்த மாணவர்களுடைய எழுச்சி நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை பாதுகாக்குமா, இல்லை திசை மாறி போகுமா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த போராட்டம் உலக வரலாற்றிலே மிக மிக முக்கியமானது. எந்த ஒரு தலைமையும் இல்லாமல் மாணவர்களே தலைமையேற்று நடத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய சரித்திரம் வாய்ந்தது. அது மட்டுமல்ல, தங்களுடைய பண்பாட்டை பாதுகாக்க, தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க உலக வரலாற்றில் நடந்த மிக மிக முக்கியமான போராட்டங்களில் ஒன்றாக இது இருக்கிறது. இதுக்கு முன்னாடியும் ஜல்லிக்கட்டு தடை செய்திருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் மாணவர்கள் எழுச்சி பெறவில்லை. ஆனால் திடீரென்று ஒரு அறிவிப்பு வருகிறது மத்திய அரசிடமிருந்து, பொங்கலுக்கு இனிமேல் விடுமுறை கிடையாது என்று. அப்போது அதுதான் ஒரு சின்ன தீப்பொறி தான் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில். நம்முடைய கலாச்சார விழா, இதில் யார் இவங்க விடுமுறை விடுவதற்கு இல்லை என்று கொஞ்சம் கொஞ்சமாக சேர்கின்ற பொழுது, இது வெறும் ஜல்லிக்கட்டுக்கான பிரச்சனை மட்டுமே இல்லை. இது ஒரு விஷயத்தை விட்டுட்டோம்னா நம்ம பின்னாடி நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டு எல்லாது மீதும் இது ஒரு தாக்குதலாக நடைபெறும் என்று, அதுதான் முதல் பொறி என்று சொல்கிறேன். என்று சொன்னால் நம்முடைய விழாக்கள் எல்லாம் பண்பாட்டு சார்ந்தது, கலாச்சாரம் சார்ந்தது, மண் சார்ந்தது. ஒவ்வொரு விழாவிலும் ஒரு செய்தி இருக்கிறது. பொங்கல் என்று சொன்னால் அது விவசாயிகளினுடைய அறுவடை திருவிழா, அது மாடுகளை கௌரவிக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்கிறது. அது மட்டுமே அல்ல, இந்த மாடுகளை மட்டுமல்ல, இந்த புள்ளினங்களான கரும்பு போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் தருவதாக இருக்கிறது. அப்போ நம்முடைய உணவு, நம்முடைய பாரம்பரியம் எல்லாமே இதில் அடங்கி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இந்த வாடிவாசல் போராட்டம் மிக மிக முக்கியமான ஒரு போராட்டமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய காளைகளை இவர்கள் அழித்து விடுவார்கள். 133 வகைகள் இருந்தது, இப்போ வெறும் 37 வகைகள் தான் காளைகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த ஜல்லிக்கட்டு என்பதே ஒரு வீரியமிக்க காளைகளை கண்டுபிடிப்பதற்காக ஒன்றுதான் அப்படின்னு சொல்கின்ற போது, இது எல்லா பண்பாட்டு தாக்குதல் மீதும் இருக்கிறது. நமக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று மாணவர்களுடைய எழுச்சி போராட்டமாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். ஆகவே இந்த போராட்டத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். சமீபத்தில் தொலைக்காட்சியில், கலைஞர் தொலைக்காட்சியில் ஒரு வாசகம் செய்தியில் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல வாசகத்தை படித்த மாதிரி. ஏன்னா ஒரு ஒன் லைன் சொல்லுவாங்க. அந்த லைன், தவறுகள் சிலரை தண்டிக்கிறது, மரணம் சிலரை காப்பாற்றுகிறது என்று சுபவி அவர்களுடைய அந்த அற்புதமான வரிகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் பதிந்த நிகழ்ச்சி. அவர் நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கார். அவரை வரவேற்பது நாம் தெரிந்து. பெண்களுக்காக குரல் கொடுப்பவர், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் தன்னுடைய கருத்தை மிக ஆணித்தரமாக நிரூபிப்பவர் திருமதி ஓவியா அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜெயராஜ் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். பட்டிமன்ற நடுவராக இருப்பவர், தமிழகம் முழுவதும் பல இடங்களில் பேசி வருகிறார், உலக நாடுகளிலும் பேசி வருகின்றார். ஸோ இளைஞர்களில் குறிப்பிடத்தக்க பேச்சாளராக இருக்கக்கூடிய திரு நெல்லை சுப்பியா அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். இலக்கிய உலகில் கவிஞர்கள் அதுவும் பெண் கவிஞர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருக்கக்கூடிய கவிஞர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய கவிஞர் ஹேமலதா ராஜ்குமார் அவர்களும் நம்முடைய. இந்த தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் இது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது, ஆகவே அதை குறித்து விவாதிக்கலாம். அதற்கு முன்பு ஒரு ஆவணப்படம் இருக்கிறது, அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதிக்கலாம். இல்லங்கள் போதிக்க மறந்த கலாச்சாரத்தை, கல்வி நிறுவனங்கள் கற்பிக்க இயலாத சமூக பாடங்களை, சமூகம் சொல்லித்தராத பண்பாட்டு கூறுகளை சுயமாக கொண்டு தன்னெழுச்சியாக கூடி உலகத்தின் உச்சி முகட்டில் நின்று கொண்டு தமிழகத்தை தூக்கி தாங்கி பிடித்து உயர்த்தியிருக்கிறார்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள். எந்த அளவுக்குள்ளும் அடக்க முடியாத அளவிற்கு மாணவர்களின் எழுச்சி திமிரிக்கொண்டு போராட்டத்தை கொண்டாட்டமாக்கி நம் பாரம்பரிய பண்பாட்டை, கலாச்சார பெருமைகளை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். அறமற்ற கீழான சதி வேலைகளாலும் முரட்டுத்தனமான அரசு முயற்சிகளாலும் இந்த போராட்டத்தை திசை மாறி பயணிக்க வைக்க நினைத்தவர்கள் தோல்வியுற்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழகத்தின் தலையாய பிரச்சனைகளால் தேசிய கட்சிகளின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியானதன் விளைவுதான் மாணவர்களின் இந்த எழுச்சி என்றே அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். மேலும் தமிழக அரசின் அக்கறையில்லா அணுகுமுறையும், மக்கள் மீதான அலட்சிய மனோபாவமும், பதவி போட்டிக்கான முழுநேர அரசியலும் கூட மாணவர்களின் கோபத்தின் குறியீடாக இருக்கிறது. நமது பாரம்பரியத்தை பாதுகாப்பதும் அதனை திசை மாறி சென்று விடாமல் போற்றுவதும் மட்டுமே
இத்தகைய கோபங்களை ஆற்றுப்படுத்தும் செயலாக இருக்க முடியும். மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான் என்ற வார்த்தைக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் வழியாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கம் நடத்தி காட்டி எடுத்துக்காட்டாய் விளங்கியதை மக்கள் இன்று வரை மறக்காமல் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் நினைவில் கொள்ளத்தான் வேண்டும். இந்த போராட்டத்தின் மூலம் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறா அல்லது திசை மாறி போயிருக்கா? சொல்லுங்க. இந்த போராட்டம் மட்டும்தான் நல்ல ஒரு எழுச்சியாக எங்களால் இளைஞர்கள் மத்தியில் பார்க்க முடிந்ததே தவிர நமது தமிழ்நாட்டு பண்பாடு என்பது வெறும் இந்த எழுச்சியில் மட்டும் அடங்கிவிடும் என்று சொல்லிவிட முடியாது என்பது என்னுடைய கருத்து. மாணவர்கள் ஆங்காங்கே அவர்கள் அறவழி போராட்டத்தை ஒரு அறவழியில் மேற்கொள்ளாமல் ஆங்காங்கே அது சமூக விரோதி கும்பல்கள் ஈடுபட்டதனால் இது திசை மாறி போயிருக்கிறது எனக்கு கருத்துக்கள். எஃபியில் மீம்ஸ் எல்லாம் ஒரு கேலி கூத்தாக வச்சுட்டு இருந்த நேரத்தில் ஃபார்மர்ஸ்க்காகவும் நம்ம விவசாயத்தை பாதுகாக்கணும், இங்கே இருக்கிற நீர்நிலைகளை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தில் அது விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக மீம்ஸ்லாம் பல இளைஞர்கள் தான் உருவாக்குனாங்க. ஸோ அந்த எண்ணம் அந்த தாட்டே ஒரு எழுச்சின்றதான் இந்த இடத்துல நான் பதிவு வைக்கிறேன். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் காலை அடுக்குன அந்த காப்பாற்றுறது மட்டும் அந்த போராட்டம் மட்டும் பார்க்கப்படாமல் நம்ம எத்தனை பெண்கள் நம்மளை சூழ்ந்து இருந்தாலும் அவங்கள நமக்கு ஒரு தாயாகவும் நமக்கு ஒரு சகோதரியாக தான் பார்க்கணும் அப்படின்றத இளைஞர்கள் நல்லாவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கலாச்சாரத்தை நம்மளுடைய இளைஞர்கள் காப்பாற்றுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். எந்த பசங்க நம்மளை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களோ, எந்த பசங்க நம்மளை கேலி செய்து கொண்டு இருந்தார்களோ அந்த மாணவர்களே அவர்களே நமக்கு அரணாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது அப்படின்னு தான் பெண்களுடைய கருத்தாக இருக்கிறது. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, தமிழ் இனத்துக்கு சாகா வரம் பெற்ற அமரத்துவம் வாய்ந்தது என்றார் மகாகவி பாரதி. தமிழ் இனத்திற்கு சாவே ஏற்படாது என்றார். ஏனென்றால் இதிகாசங்களும் திருவள்ளுவர் வழங்கிய திருக்குறளும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தீமையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமா என்ற அந்த ராமாயணத்தை எழுதிய அந்த கம்பர் இயற்றிய கம்ப ராமாயணம் இருக்கின்ற வரைக்கும் தமிழ் இனத்திற்கு சாவே வராது என்று கூறினார். ஆகவே தமிழுடைய பண்பாட்டை நிச்சயமாக மாணவர்கள் காப்பாற்றுவார்கள். எல்லாம் இந்நாட்டு மன்னர்கள் என்றான் பாரதி. அதிலும் குறிப்பாக இந்த நாட்டை ஆளப்போவது மாணவர்கள் என்கின்ற அந்த மகாகவியின் பாரதியின் கருத்துக்கு ஏற்பாட்டாக தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தை ஒரு பண்பாட்டு பாதுகாக்கிற போராட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழருடைய பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கம் இவையெல்லாம் உலக மக்களுக்கு அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. கலித்தொகையில் சொன்னது போல கொள்ளேற்று கோடஞ்சுவனையும் வறுமை புல்லாலை ஆயமகள் என்று காதலையும் வீரத்தையும் தமிழன் இமை இரு கண்களாக பாவித்தான். அந்த வகையில் வீரம் செறிந்த நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கம், மண் சார்ந்த எனது பண்டிகையை போற்றுவதற்கு மாணவர் புரட்சி இப்போ ஒரு பெரிய புரட்சியாக இந்த உலகமே விழுந்து பார்க்குற அளவுக்கு தெரிவித்து வச்சுருக்காங்க. இதை மீட்டெடுத்துருக்குறாங்க. இது இனிமேல் மறைஞ்சும் போதே திசை மாறியும் போகாது. இனிமேல் இது தொடரும். இது மாணவர்களுடைய புரட்சி. இது மாணவர்களுடைய புரட்சி என்றுமே இதுவாகாது, ஸ்டாப் ஆகாது. இது கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும். சொன்னாங்க இல்லையா, போராட்டத்தில் பெண்களை பாதுகாத்தாங்கன்னு. அப்போ ஒரு போராட்டம் வச்சு தான் பெண்களை பாதுகாக்க முடியுமா? எத்தனை கற்பழிப்புகள் நம்ம தமிழகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கு. எங்கு கேட்டாலுமே ஒரு சின்ன குழந்தைய கூட விட்டு வைக்காம கற்பழிப்புகள் நடந்துட்டு இருக்கு. காரணம் கேட்டால் உடைன்னு சொல்றாங்க. 3 வயசு குழந்தைக்கு என்னங்க உடை இருக்கு? இதுதான் நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு நடந்துட்டு இருக்கு. அவங்க சொல்றாங்க போராட்டத்துல பெண்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க. அப்ப போராட்டம் வச்சாதான் பெண்களை நல்லா பாத்துக்குவோம் நம்ம தமிழகம். இப்படிதான் பாதுகாக்க முடியுமா நம்ம பண்பாட்டை? நம்முடைய தமிழரோட பண்பாடு கலாச்சாரமே ஆரம்பிக்கிற இடமே நமக்கு விவசாயம் இவங்க கிட்ட இருந்திருந்தா. ஆனால் தமிழ் இந்த போராட்ட காலத்தில் காலைக்காக அந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு கலாச்சாரத்துக்காக போராடின நாம் ஏன் அந்த விவசாயிகளுக்காக போராட மறந்தோம்? அதை தொடர்ச்சியாக போராடி இருக்கலாமே. அந்த போராட்டம் தொடர்ச்சியாக இல்லாமல் முடிவில் திசை மாறி போனதுனால அந்த ஒரு வெற்றியை மட்டும்தான் நம்மளால் பெற முடிஞ்சது. விவசாயிகளை இன்னும் நம்மளால் காப்பாற்ற முடியல. கண்டிப்பாக தொடரும். ஏன்னா இப்போ கூட சீமை கருவேலி மரத்தை வேறு எடுக்கிறதுக்காக இளைஞர்கள் தான் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாலும் அது வாலண்டியர்ஸாக இளைஞர்கள் போய் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் நீர்நிலைகள்லாம் அங்கங்கே மாசுபடுதலாம் இருக்குது. அதை சுத்தம் செய்கிறதுக்காக இளைஞர்கள் முன் போயிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த போராட்டம் இதோட நிற்காது. நம்ம கலாச்சாரத்தை வளர்க்குறதுக்காக இளைஞர்கள் கண்டிப்பாக போராடுவாங்க. உணவு, உடை, பழக்க வழக்கம், விருந்தோன்பல், நாம் பேசுகின்ற முறை, வாழ்கின்ற ஒழுக்கம் எல்லாம் ஒரு சமூகத்தின் மொத்த கூட்டமைப்பின் வெளிப்பாடுதான் ஒரு பண்பாடு என்பது. வாட்ஸ்அப்பில் நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்தினா அது நன்மை.
எத்தனை பெற்றோர்கள் உங்களுடைய வற்புறுத்தலால் எனக்கு செல்போன் வேணும்னு வாங்கி கொடுத்து அதை எவ்வளவு நாசத்துக்கு கொண்டு போமா அவ்வளவு நாசத்துக்கு நீங்க கொண்டு போறீங்க. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் குமரி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இதில் மட்டும் எழுச்சி மட்டும் போதாது. விருந்தோம்பல் இந்த மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் விருந்தோம்பல் இவங்க பார்க்கலையா? யாரும் தெரியல, எந்த ஊரை சேர்ந்தவரோ அவர் தன்னுடைய பிள்ளையாக, தன்னுடைய அண்ணனாக, தன்னுடைய சகோதரியாக, தன்னுடைய சகோதரனாக எல்லோரும் ஒற்றுமையாக போராடிய ஒரு போராட்டம் இது. இந்த போராட்டத்தில் இதில் விருந்தோம்பல் எங்கே காக்கப்படலை? அறமும் புறமும் சார்ந்து எவ்வளோ விஷயங்கள் அதில் நடந்தது, எவ்வளோ மக்கள் அதில் ஒற்றுமையாக இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் தெரியும், எங்கள் தாத்தா விளையாண்ட சிலம்பத்தை, எங்கள் அப்பா விளையாண்ட சிலம்பத்தை நான் விளையாட முடியாததுக்கு காரணம் என்ன? சரியான பாதையில் போய் கொண்டிருக்கக்கூடிய அதெல்லாம் மீட்டெடுக்க நாங்கள் வருவோம். இப்போ வந்திருக்கோம், இந்த போராட்டத்தின் மூலமாக வந்திருக்கோம், இன்னும் வருவோம். இளைஞர்கள் திசை மாறி போயிடுவாங்க. அப்போ ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக பண்ணாங்க, அப்போ சிலம்பம் பண்ணாங்க, அப்போ அந்நிய குளிர்பானம் பண்ணாங்க, அந்த போராட்டம் மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களால் தொடர முடியுமா அப்படின்ற கேள்வி வச்சுருக்காங்க. பதில் என்ன? கண்டிப்பாக இந்த போராட்டம் தொடரும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெறும் உடைன்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நாங்கள் ஜீன்ஸ் பேண்ட் தான் போடுறோம், அவங்க சுடிதார் எல்லாம் போடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் தப்பாக பார்க்கல அவங்கள. அதேமாதிரி அவங்களும் டீசெண்டாக தான். எப்படி இப்போ இந்த மெரினா போராட்டம்க்கு அப்புறமும் இல்லை, நாங்கள் முன்னாடிலேருந்து நான் காலேஜ் தான் படிக்கிறேன். நான் அப்போலேருந்தே பார்க்குறேன், என் கூட பழகிற பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த காலத்தில் நாங்கள் டீசெண்டாக தான் போடுறோம். பழகிற பழக்கமும் எங்ககிட்ட நல்லா தான் இருக்குது. அதேமாதிரி சிலம்பம், பொய்க்கால் குதிரை இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் நாங்களே தொடங்குறோம் இதை. அதனால் இந்த தமிழக பண்பாடு கலாச்சாரம் எங்களால் கண்டிப்பாக பாதுகாக்க தான் முடியும். ஒரு பைக்கில் வேகமாக போகிறனாலையோ, ஒரு பெண்கள் பின்னாடி சுற்றுறனாலையோ, இல்லை பஸ்ஸு படிக்கட்டில் தொங்கிட்டு பயணம் செய்கிறனாலையோ இந்த இளைஞர்கள் சீரழிகிறாங்க, கலாச்சாரத்தை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. நிச்சயமாக அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு இளைஞனை நான் சொல்கிறேன், நாளைய இந்தியா நிச்சயமாக என்ன மாதிரியான இளைஞர்கள் கையில் தான். இன்னொரு விஷயம் நான் குறிப்பாக சொல்லிக்கிறேன், என்ன அப்படின்னா, என்னுடைய லைஃப்பில் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்ச இந்த சமீபத்தில் அப்போ போயிருந்தப்போ சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு அந்நிய நாட்டோட பானங்கள் 2 பானங்களோட பேரை சொல்லி வேணுமா சார்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ என் நண்பன் ஒரு பானத்தை சொன்னான். நான் வேணாண்டா அப்படின்னு சொன்னேன். அவன் கேட்டான், ஏன்டா பழக்கம் இல்லையா அப்படின்னு. இல்லைடா, குடிச்சுக்கிட்டு இருந்தா இப்போ விட்டுட்டேன் அப்படின்னு. ஏன்டா அப்படின்னு கேட்டான். விவசாயிகளுக்காக நான் விட்டுட்டேன்டா அப்படின்னா. அந்த போராட்டத்துக்கு அப்புறமா நான் சொன்னேன், இதே மாதிரி நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ இளைஞர்கள் அந்நிய நாட்டு குளிர்பானங்களும் சரி, அந்நிய நாட்டு உணவு விடுதலையும் சரி தவிர்த்துட்டாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் எத்தனையோ இளைஞர்களை பார்க்கல இன்னைக்கு. மாறி இருக்காங்க ஐயா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மாறினது எல்லா விதத்துலையுமே மாறணும். மதுவை குடிக்காமல் இருக்காங்களா? இல்லையே, அதுவும் நம்ம கலாச்சாரத்தோட கேடு தானே, அதை குடிச்சிட்டு தானே இருக்காங்க. இந்த பைக்கில் போகிற பொண்ணுங்க அதுக்கப்புறமா இல்லை நம்ம பண்பாட்டு கலாச்சாரத்தை காக்கணுன்றதுக்காக வீட்டுக்கு தெரியாமல் வெளியே போகாமல் இருக்காங்களா? எல்லாரும் சுற்றிட்டு தான் இருக்காங்க. நான் இப்பொழுது சொல்வது உண்மையான சம்பவம். நெஞ்சம் குமுறுகிறது சார். எனக்கு நான் வளசரவாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். ப்ரௌடாக நான் சொல்லுவேன். நான் ஒரு நெட் ஷாப்பில் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் கூகுள் பண்ண போயிருந்தேன். பக்கத்தில் ஒரு 4-5 கேர்ள்ஸ், எல்லாம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க, எல்லாம் ஒன்றும் சென்னையில் பிறந்த மாதிரி தெரியல. ஒரு சாதாரண குடும்பத்தில், கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஏதாவது ஒரு கிராமத்தை தான் சேர்ந்துருக்கும். அவளை பார்க்கும்பொழுது எனக்கு தெரியுது. அதே மாதிரி 2-3 பாய்ஸ். ஒருத்தர்கிட்டேருந்து ஃபோன் வருது. இல்லை மச்சி, நான் இன்னைக்கு காலேஜ் லீவ்டா, நேற்று பீர் ரொம்ப அதிகமாக அடிச்சிட்டேன்டா, அதான்டா மச்சி நான் வரல. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. நீங்கள் அந்நிய குளிர்பானங்களை விட்டுருங்க. இன்று பெண் பிள்ளைகள் மது அருந்துவதும் சிகரெட் அடிக்கிறதும் சர்வ சாதாரணமாக பப்ளிக் பிளேஸில், அது பெரிய ஒரு நெட் கஃபே, எவ்வளவு வருத்தத்தை கொடுத்தது தெரியுமா? எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. நாளைக்கு நான் அவளை எப்படி காலேஜுக்கு அனுப்புறது? சார், இந்த காலத்தில் எல்லாம் பெண்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே அவ்வளோ இதுவாக பார்த்து பெண்களுக்கு முன்னேற்றம் தான் இருக்குது. இங்கே அவங்க ட்ரெஸ் கோட் சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பெண்கள் இப்போது வீட்டை விட்டு தைரியமாக வெளில இப்போது சக மனுஷங்கள்கிட்ட பேசுறதுனா அது எவ்வளோ தைரியம் வேணும்? அந்த காலத்தில் யாரும் அப்படி இல்லையே. ஸோ இப்போ பண்பாடு முன்னேறி இருக்கே, பெண்கள் நாட்டை முன்னேற்றம் தானே கொண்டு வராங்க. இந்த மெரினா போராட்டத்துக்கு அப்புறம் பெண்கள் ஒரு தைரியம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் அன்னைக்கு வேலுநாச்சியார் வெளியே வந்தாங்களே, லக்ஷ்மிபாய் வெளியே வந்தாங்களே, அவங்களாம் பெண்கள் இல்லையா? வீர பெண்மணிகள் அன்னையிலேருந்தே இருந்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் நிறைய வீர பெண்மணிகள் இருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தினால பெண்மணிகள் வெளியே வரல. பெண்மணிகள் உண்மையாலே தைரியமானவங்களாக இருந்தால் எப்போத்துலேருந்தோ நைட்டு 12 மணிக்கு எப்போ நைட் ஷிஃப்ட் பொண்ணுங்களை வெளியே அனுப்பிச்சாங்களோ அப்போவே வீட்டில் இருக்க பெற்றோர்கள்லாம் தைரியமாயிட்டாங்க, என் பொண்ணு பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுவான்ட்டு. இந்த போராட்டத்துக்கு அப்புறமா தான் இன்னும் பயம் வருது. இந்த மாதிரி எங்கேயாவது போராட்டம் திருப்பி நடந்துருமோ,
ஒரு 4 பேர் ஒன்றா கூடினாலே ஐயோ இங்கே என்ன போராட்டம் நடக்க போகுதுன்னு தெரியலையே, என் பொண்ணை வீட்டில் வெளியே அனுப்பிச்சிருக்கேனே அப்படின்ற பயம் இன்னும் பெற்றோர்களுக்கு அதிகமாகுதியா? ஜல்லிக்கட்டை மட்டும் வச்சு நம்ம கலாச்சாரம் காப்பாற்ற முடியும்னு சொல்ல முடியாது சார். நம்மளோட உணவு, பண்பாடு, உடை எல்லாத்துலயும் இருக்கு சார். சரி, அப்போ நான் கேட்குறேன், எதை வச்சனா நம்முடைய பண்பாட்டை பாதுகாக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாததுக்கு ஏதோ கொஞ்சம் கண்ணில் காமிச்சிருக்கேன், அதை நீங்கள் பேச மாட்டேன்றீங்க. அப்போ பாதுகாக்கணும் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கள், என்ன பண்ணியிருக்கணும்? வெளிநாட்டு மோகத்தால் இன்னும் அளவும் வந்து நம்ம ட்ரெஸ் கோடு வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை தான். கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்றனால மொத்தமாக பண்பாடு மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போலாம் முதல்ல வந்து வெளிநாட்டில் அப்படி ஃபாலோ பண்ணுறாங்களா, அவங்க கலாச்சாரத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஏன் நம்மளா இருக்க மாட்டோம், அவங்களா இருக்கிறது நம்ம வந்து விரும்புகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து புருஷன் பொண்டாட்டி கூட வெளில இருக்கும் போது ஏன் அப்படி இருக்கணுன்ற, அது வீட்டில் இருக்கும் போது வேண்டாம். அதான் இப்போ வந்து இந்தியாவா இருக்கா வெளிநாடா இருக்கான்றதே இப்போ சந்தேகமாக தான் இருக்கு. சரி, கலாச்சாரம் பண்பாடு என்பது எழுத்தளவிலும் ஏட்டளவிலும் இருக்குது. அதை செயல் அளவில் நம்ம என்றைக்கு எடுத்துகிட்டு வரோமோ அன்றைக்கி தான் நம்ம பண்பாடு பாதுகாக்கப்படும். அது எப்படின்னா உணவு முறை, கல்வி, அந்தந்த சூழல், அதாவது லொக்காலிட்டி, மீனவ கிராமமாக அப்போ மீன் பற்றின படிப்பு அந்த மக்களுக்கு கொடுக்கப்படணும். இல்லை விவசாய பகுதி நிறைந்த பகுதியாக அங்கே இருக்கிற படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம பண்பாடு இதுதான், நமக்கு இதுதான்றதை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு கல்வி முறையும் செயல் திட்டங்களும் வரணும். அப்போ அந்த பிள்ளைங்க வந்து இதுதான் பண்பாடு, இதுதான் நம்மளோட எதிர்காலம் என்றதை சிறப்பான முறையில் புரிந்து கொண்டு தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலையும் அதை வந்து செயல்படுத்துவார்கள் அவர்கள். நன்றி மேடம். கவிஞர் ஹேமலதா அவர்கள், நீங்கள் இந்த போராட்டத்தில் பெண்களுடைய கருத்தாக, ஏன்னா ஒரு பெண்மணி வந்து ஸ்ட்ராங்காக நான் என்னுடைய குழந்தை நான் வெளியே அனுப்புறதுக்கு கூட பயப்படுறேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறது, எங்கே சார் இருக்குது, மாறவில்லை என்றார்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குது? இது நம்முடைய கலாச்சார பண்பாட்டை மீட்டெடுக்கிறதாக இருக்கிறதா? நம்ம கலாச்சார பண்பாட்டை மீட்டெடுத்திருக்க இது ஒரு விஷயம் மட்டும் இல்லை, நம்மளது வந்து லாங் வியூவில் தான் நம்ம பார்த்தாகணும். அப்படிப்பட்டதில் இது ஒரு முதன்மையாக கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளுடைய தாக்கமெல்லாம் எங்கே இருக்குன்னா, ஒருத்தனுக்கு நம்ம இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லித்தரதை விட, ₹1 விட இந்த அப்படின்னு பிச்சை போடுறத விட அவனுக்கு ஒரு தூண்டில் வாங்கி கொடுத்துடலாம். தூண்டில் வாங்கி கொடுத்தா அதன் மூலமாக அதை மீன் பிடிச்சு அவன் பிழைச்சிக்குவான். அந்த அம்மாவுடைய மனசு அவ்வளோ வெளிப்படையாக இருக்குது. பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க, அது உண்மைதான். அந்த 7 நாள் தான் அங்கே பாதுகாப்பாக இருந்தாங்க. இப்போவும் அதுக்கப்புறமும் நிறைய வாட்ஸ்அப்பில் செய்திகள், சிறுமிகள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் வருது. இதை பற்றின நான் கவிதை கூட, இது என்னுடைய கலாச்சாரம், இதை வந்து மீட்டெடுக்காமல் விடுவதற்காக இது என்னுடைய கலாச்சாரம், இதை அழிக்கவோ எப்போவுமே முடியாது, அதை பற்றி நான் எழுதியிருந்தேன். அதில் வந்து எனக்கு மாணவர்களுடைய எண்ணம் வந்து ரொம்ப, இவங்க மிகப்பெரிய சக்தி, இது வந்து இடையில் எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்தி அவளுடைய எல்லாமே வந்து உடைக்கப்பட்டது. அது வருத்தத்துக்குரிய விஷயம். இது மட்டும் கிடையாது, நமக்கு நாம் வந்து ஆதாரமாக லாங் வியூவில் பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ஆதாரம் அடிப்படை கல்வி. அந்த கல்வியை நீங்கள் படித்தவங்களாம் இன்றைக்கி எழுந்துட்டீங்க. ரொம்ப விஷயம் நமக்கு பின்னாடி போய் பார்த்தோமா, சரி 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 சரின்னு ஏற்றுக்கொண்டவங்க தான் அதிகம். சரி இன்றைக்கி மாறும், இன்றைக்கி மாறும், இன்றைக்கி மாறும்னு ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அதிகம். ஆனால் நீங்கள் மாற்றுவதற்குண்டான வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இது அழிஞ்சு போகாமல் இன்னும் நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான போராட்டத்துக்கு போய் வெற்றி அடைஞ்சால் ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, நன்றி ஹேமலதா மேடம். சுப்பையா அவர்கள் கல்லூரி பேராசிரியராக இருப்பதனால மாணவர்களுடைய பழகுகின்றீர்கள். இந்த போராட்டத்துக்கு அப்புறம் உண்மையாகவே மாணவர்களுக்கு இந்த தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், இல்லை நம்முடைய உணவு முறைகள், நம்முடைய உடைகள், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய விருந்தோம்பல், இந்த விஷயங்கள் அவர்களுக்கு கருத்து செலுத்துகிறார். ஏதாவது மாற்றம் இருக்கிறதா, இல்லை அந்த 7 நாள் மட்டும் இந்த திசை மாறி போய்விட்டதா? வேடிக்கை பார்ப்பதற்கே வீரம் தேவைப்படுகிற ஒரு விளையாட்டு உலகத்தில் உண்டென்றால் அது நம்முடைய ஜல்லிக்கட்டு ஒன்றாக மட்டும்தான் இருக்க முடியும். தமிழ் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டினுடைய அடையாளம் அந்த ஜல்லிக்கட்டு. ஒரு திருவிழாவுக்காக போராட ஆரம்பித்தார்கள் இளைஞர்கள். ஆனால் அந்த போராட்டமே ஒரு திருவிழாவாக மாறிப்போனது. சென்னையில்தான் மெரினா இருக்கிறது என்பது உலகத்துக்கு தெரியும். ஆனால் அந்த மெரினாவில்தான் அன்றைக்கு சென்னையே இருந்தது என்பது அந்த நாளில்தான் தெரியும் இல்லையா? மாணவர்களுடைய போராட்டம் மிகவும் எழுச்சிகரமாக நடந்த அதற்கு நான் முதலில் தலைவணங்க கடமைப்பட்டு இருக்கிறேன். ஒரு சரியான பாதையில் நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஒரு கடிவாளம் போட்டு நிறுத்தியிருக்கிறாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. வழக்கமாக ஆண்களை என்ன சொல்லுவோம்னா வீரம் அப்படிம்போம், பெண்களை அழகுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களுடைய வீரம் இருக்க எவ்வளோ அழகு தெரியுமா சார்? எவ்வளோ அழகு தெரியுமா? எப்பேற்பட்ட போராட்டத்தை அவங்க முன்னெடுத்தாங்க. இப்போல்லாம் எங்கள் வீட்டில் என் மனைவிக்கு எனக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துன்னு வைங்களேன், என் 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு நான் மெரினாக்கு போயிடுறேன், ஒரு அறவழி போராட்டம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. வேண்டாம் வேண்டாம் நீங்கள் வந்துடுங்க. அந்த போராட்டம் இன்னைக்கு தமிழருடைய வாழ்க்கையோட மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒருத்தரை பார்த்தேன்,
இந்த ஷூவில் லேஸ் இருக்குது பாருங்க, அந்த முடிச்ச மெதுவாக அவுத்தார் ஒவ்வொரு முடிச்சா. நான் கேட்டேன், என்ன சார் ஒரு ஷூ லேஸில் உள்ள முடிச்ச மெதுவாக அவுக்குறாருன்னு. அவர் தான் சார் த்ரில்லு படத்தோட மர்ம கதையோட டைரக்டர். அவர் அந்த முடிச்செல்லாம் மெல்ல மெல்லத்தான் அவுப்பார் அப்படின்னாரு. அதை மாதிரி தமிழகத்தில் அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகள் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே. அந்த முடிச்சுகளை எல்லாம் என்றைக்கு எங்கள் இளைஞர்கள் அவிழ்க்கிறார்களோ அன்றைக்குத்தான் அந்த போராட்டம் சரியான பாதையில் போகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த ஜல்லிக்கட்டுக்காக தமிழினமே கொதித்து எழுந்து போராடுறதை நான் உண்மையிலே வரவேற்கிறேன். அதை மாதிரி போராட வேண்டிய ஒரு தருணத்தை தமிழ் இனம் தவற விட்டுட்டு, அது தெரியுமா, தவற விட்டுட்டு தெரியுமா? நம்ம கிராமத்தினுடைய பண்பாடு விளையாட்டு என்ன தெரியுமா? மண்ணை தோண்டி விளையாடுவோம். உண்டா இல்லைங்களா சார்? மண்ணை தோண்டி நம்ம விளையாடுவோம். ஏன் மண்ணை தோன்றோன்னா, மண்ணை தோன்றதே ஒரு வீரத்தினுடைய போர்க்குணம் தெரியுமா? போர்னாலே முதல்ல என்ன பண்ணுறான், மண்ணை தோண்டி குழி பறிச்சு அதுக்குள்ளே இருந்தானே சண்டை போடுறான். மெரினால நம்ம பயில பாருங்க, மண்ணை தோண்டிகிட்டே இருப்பான். ஏன்னா யாருக்கு குழி தோண்டணும் அவனுக்கு தான் தெரியும். கரெக்டாக குழியை தோன்றான். எங்கே தோண்டி இருக்கணும் தெரியுமா இளைஞர்கள்? கீழடி என்ற இடத்துல நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் தமிழரின் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டுக்கும் ஆணிவேராக இருக்கிற அந்த அகழாய்வை மண்ணள்ளி போட்டு மூட சொன்னதே அரசாங்கம், மத்திய அரசாங்கம். அதை எதிர்த்தல்லவா என் பிள்ளைகள் இன்னொரு குரலை எழுப்பியிருக்கணும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடிங்க லெமூரியான்னு ஒரு கண்ட கடல்ல மூழ்குச்சின்னு தொல்காப்பியத்தில் இருக்கு, புறநானூர்ல இருக்கு, அகநானூர்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்தது ரெண்டாவது விஷயம். நாம் வாழ்கிற காலத்தில் இப்போ மண்ணள்ளி போட்டு மூடி இருக்காங்க. ஹராப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் முன்னாடி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பழமையானது நம்முடைய தமிழரின் பண்பாடு. அந்த வைகை நரையினுடைய கரைகளில் எத்தனை புராதனமான அடையாளங்கள் இருந்திருக்கிறது தெரியுமா? இது வெளியில் தெரிஞ்சால் தமிழன் உயரத்துக்கு போயிடுவானேன்னு சொல்லி மூடி மறைக்கப்பட்டிருக்கிறதே. அதற்காகவும் என் பிள்ளைகள் இன்னொரு குரலை மீண்டும் எழுப்பினால் இவர்கள் சொல்வதைப் போல இந்த கலாச்சாரம் சரியான பாதையில் போகுதுங்கிறத நான் ஒத்துப்பேன் சார். ஒன்றும் இல்லை, இளைஞர்கள் ஏதாவது போராட்டம்னா பொங்குறான், இல்லைன்னு சொல்லல. அடுத்த ஒரு போராட்டம் வந்து அதுக்கு பொங்க போயிடுறான். இதுக்கு முன்னாடி பொங்குனது என்னாச்சு யோசிச்சு பாருங்க சார். நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இளைஞர்களை. இளைஞர்கள் தங்களுடைய அழகை அதிகப்படுத்தணும்னா பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பியூட்டி பார்லருக்கு போகிறாங்க. ஆண்கள் தங்களுடைய அழகை அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஜிம்முக்கு போய்க்கிறான். அழகை அதிகப்படுத்தணுங்கிறதுல ஆர்வம் காட்டுற நீங்கள் சமூக பொறுப்பு அக்கறையும் அதிகப்படுத்திக்கிடணுங்கிற எண்ணமும் வந்தால் தான் நீங்கள் இந்த போராட்ட களத்துக்கு தொடர்ந்து வருவீங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி திரு ஜெயராஜ் அவர்கள். நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்துக்கான ஒரு அடையாளத்துக்கான போராட்டமாக இருக்கிறது. இதில் அரசியல் வேணான்றதை எப்படி பார்க்குறீங்க? தலைவர்கள் யாரும் உள்ளே வராது அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இந்த மாணவர்கள் இந்த பண்பாட்டை மீட்பதை எப்படி சரியாக செய்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? இங்கே நான் பார்த்த வரைக்கும் இதில் பார்க்கின்ற பொழுது அரசியல் வேண்டாம் என்று சொல்லுகின்றவர்களுக்கு ஒரு அரசியல் இருந்தது. அதிலே தான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அவர்கள் அந்த அரசியல் உள்நோக்கத்தோடு தான் அரசியல் தலைவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். தலைவர்கள் இல்லாததால் இந்த போராட்டம் வேறு திசைக்கு போனது என்று நாம் சொல்ல முடியாது. இது ஒரு எழுச்சி இருந்தது. இந்த எழுச்சி தன்னெழுச்சியாக உருவானது. பண்பனப்படுவது பண்பாடு என்று கலித்தொகையிலே 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்டதாக நாம் வரலாற்றில் படிக்கிறோம். உலகத்தினுடைய மிகப்பெரிய புரட்சி என்று வர்ணிக்கப்படுவது எகிப்து புரட்சி. அந்த எகிப்து புரட்சியிலே கூட பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்முறைகள் இருந்தது. ஆனால் உலகத்திற்கே ஒரு பாடமாக தமிழன் நடத்தி காட்டிய தை புரட்சியிலே தான் எந்த விதமான பாலியல் வன்முறையும் பாலியல் சீண்டல்களும் இல்லாமல் இருந்தது. அப்படி செய்திருக்கிற தமிழன் வாழுகிற தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்திலே தான் 7 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு அதையும் பார்க்கணும். ஏனென்று சொன்னால் ஒரு வாழ்க்கை முறையை நாம் பள்ளி பருவத்திலே இருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் உடை உடுத்துவதை ஆணுக்கு ஒரு கலாச்சாரம், பெண்ணுக்கு ஒரு கலாச்சாரம், பெண்களுக்கென்று தனியாக ஒரு கலாச்சாரத்தை இங்கே பேசிய சகோதரி போதித்தார். நான் கேட்க விரும்புவது, நமக்கென்று உடை உடுத்துவதிலே ஆணுக்கு ஒரு கலாச்சாரம், பெண்ணுக்கென்று ஒரு கலாச்சாரம் என்றெல்லாம் கிடையாது. யாருக்கு என்ன விருப்பமோ அதை உடுத்துகிறோம். அதுதான், அதற்காகத்தான் நாம் சுதந்திரம் பெற்றோம். இன்னும் கூட நம்முடைய இந்த மெரினா போராட்டத்தில் இருக்கிற ஆங்காங்கே இருக்கிற சில ஓட்டைகளை வைத்து இதை எழுச்சியை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. இது காவல்துறை உள்ளே வருவதற்கு முன்னால் வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. காவல்துறை உள்ளே வருகின்ற பொழுதுதான் இங்கே பிரச்சனை வருகின்றது. இங்கே சாதி அடித்தொழிக்கப்பட்டது, இங்கே மதம் அடித்தொழிக்கப்பட்டது. இங்கே ஒரு தாய் இங்கே எல்லோருக்கும் உணவு கொடுத்த காட்சியை இங்கே நீங்கள் ஒளிபரப்பினீர்கள். அதைவிட நான் பெரிதாக எதை தெரியுமா பார்த்தேன்? 10 இஸ்லாமியர்கள் அங்கே தொழுகின்ற பொழுது எல்லா மதத்தினரும் அவருக்கு மேலே தார்பாய் பிடித்தார்கள். நான் பார்த்து கண்கள் கலங்கினேன். ஏனென்று சொன்னால் மழை தூறல் போடுகிறது. அந்த தூறலுக்கு, மழைக்கு தெரியாது ஜாதி, மதம், இனம்,
அந்த மழை துளியைப் போல எம் இனத்தின் இளைஞர்கள், எம் இனத்தின் பெண்கள் அங்கே இருந்து காட்டினார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். ஆக கலாச்சாரம், பண்பாடு என்பது ஒரு நாளிலே வருவதல்ல. அதை ஜல்லிக்கட்டிற்கு மட்டும் வந்த போராட்டமாக நான் பார்க்கவில்லை. அதற்கு பின்னாலே இருக்கிற, அதற்கு முன்னால் அவர்கள் மேல் திணிக்கப்பட்ட அழுத்தம். பக்கத்தில் இருக்கிற ஒரு மாநிலம் எனக்கு என்னுடைய உரிமையை தர மறுக்கிறது, என்னுடைய மத்திய அரசு எனக்கான உரிமையை தர மறுக்கிறது. நான் வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே காஷ்மீர், பியூட்டிஃபுல் காஷ்மீர் என்று பாட்டு பாடுகிறார்கள். எனக்கான உரிமைகளை நான் தான் பெற முடியும் என்ற வெளிப்பாடுதான் அங்கே ஜல்லிக்கட்டாக வெளிப்பட்டது. அதற்கு பிறகு அது அந்நிய குளிர்பானங்களுக்கு எதிராக மாறி, அது ஒன்றும் தப்பில்லை. ஜல்லிக்கட்டிற்காக கூடிய கூட்டம் ஜல்லிக்கட்டிற்காக மட்டும்தான் போராட வேண்டும் என்று எந்த சட்டமும் கிடையாது. அதைத்தான் மாணவர்களும் இளைஞர்களும் ஒரு போராட்ட உணர்வை, ஒரு எழுச்சியை உருவாக்கி காட்டினார்கள். அந்த எழுச்சி இப்பொழுதும் நீடிக்கிறது, இனிமேலும் நீடிக்கும். மெரினா என்பது மக்களின் மனதில் இன்றைக்கு புரட்சியை வெளிப்படுத்துகிற இடமாக மாற்றப்பட்டு விட்டது. எனவே ஒருபொழுதும் நம்முடைய புரட்சியும் போராட்டமும் நம்முடைய எண்ணமும் நம்முடைய கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாகத்தான் இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி ஜெயராஜ். ஓவியா மேடம், இன்றைக்கு பெண்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஒரு வழிவகுத்து இருக்கிறார்கள், துணை போயிருக்கிறார்கள். இந்த நொச்சிக்குப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பு செய்யலை, வெறும் சாப்பாடு தண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு குற்றமா என்று அவர்களுக்கு ஒரு எழுச்சி வந்திருக்கிறது. அதாவது நாம் வீதியில் இறங்கி போராடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்திருக்கிறது. அதோட முக்கியம் என்னென்னா, ஆண்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இந்த மெரினா போராட்டம் விதைத்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எதுவுமே ரொம்ப திட்டமிட்டு நடந்த ஒன்று அல்ல. ஆனால் நீண்ட காலமாக தூவப்பட்ட விதைகள், அந்த விதைகளில் இருந்து வரக்கூடிய விளைச்சலை தான் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இனி வரப்போகிற பல்வேறு விஷயங்களுக்கான ஒரு மிகப்பெரிய விதை தூவல் நிகழ்ச்சி நடந்ததுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டுமாக அந்த ஒரு போராட்ட களத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொன்று, ஒரு போராட்டத்தை இவ்வளவு தூரம் ஒரு கொண்டாட்டமாகவும் மாற்றி காட்ட முடியுங்கிறத உலகத்தில் இது வரைக்கும் வேற யாரும் செஞ்சிருக்கிறதா என்னால் பார்க்க முடியும். கொண்டாடி கொண்டே போராடலாம் அப்படிங்கிறது ரொம்ப வியப்பின் எல்லைக்கே நம்மளை கொண்டு போன ஒரு நிகழ்வு. இது ஜல்லிக்கட்டுங்கிறது இந்த இடத்துல ஒரு குறியீடு. அந்த போராட்டத்தில் உட்கார்ந்துருந்தவங்கள நிறைய பேருக்கு ஜல்லிக்கட்டு தெரியாது. ஜல்லிக்கட்டை பற்றிய அவங்களுக்கு எந்த ஒரு அனுபவமோ ஆர்வமோ வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. விஷயம் என்னன்னா, என்கிட்ட நீ தலையிட்டுக்கிட்டே இருக்கிற, என்னை ஏதோ ஒரு விதத்தில் நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிற, அது ஒரு நாள் வெடிச்சு வருது. நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் தலையிடுறேன், நான் கொண்டாடுற பண்டிகைக்கு வந்தேன், அப்புறம் நான் விளையாடுறேன்னு சொன்னால் விளையாட்டுக்கு நீ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுற. அது தடை கேட்குறவன் பார்த்தா இந்தியாவிலேயே 300 பேர் 400 பேர் இருக்கான். நீ அதை வச்சுக்கிட்டு நீ அது ஒரு அமைப்புன்னு சொல்லி அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய கலாச்சார நிகழ்வை நான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக என் பூட்டை விளையாடிட்டு இருந்த ஒரு விளையாட்டை என்னுடைய ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு ஓரத்தில் விளையாடிட்டு போகுது. அதை நீ ஏன் நிப்பாட்டுற? இது ஒரு தார்மீக கோபம், இது ஒரு அறச்சீற்றம். நான் இன்னொரு இடத்துல கூட நான் தான் சொன்னேன், உங்களுக்கு அறச்சீற்றத்துக்கு இருக்கிற வலிமை வேறு எந்த தேவைக்கும் இருக்காது. நம்ம சொல்கிறோம் மனிதனுடைய முதல் தேவை வறுமைன்னு. வறுமையில் கூட அந்த வறுமைக்கு யாராவது உணவளிக்க மாட்டார்களாங்கிற உணர்வு தான் மிகுந்து இருக்கும், வாழணுங்கிற பேசிக் இன்ஸ்டிங்க்ட். ஆனால் இந்த போராட்டம் இருக்குது பாருங்கள், அது எப்போவுமே அறச்சீற்றம் வரும்பொழுது தான் போராட்டம் ஒரு பெரிய எழுச்சியை சந்திக்கும். அதாவது ஒரு காலங்காலமாக நம்ம அப்பா விளையாடின விளையாட்டு, அண்ணன் விளையாடின விளையாட்டு, அதை வச்சு இவங்க கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாரம்பரியம், அந்த பெருமை, அதற்கான அந்த ஊற்றுக்கண்ணையே நான் மூடிடுவேன் அப்படின்னு ஒரு இது வரும்பொழுது அவர்களுக்குள்ள கோபம்தான் அந்த பெண்கள் வெளியே வர்றாங்க. என் குடும்ப பெருமையை அழிக்கிற, என் ஊர் பெருமையை அழிக்கிற என்கின்ற விஷயம் அப்படி வருகின்ற பொழுது அது பரவி தான் வெளியே பெண்கள் வராங்க. இதில் பெண்களுக்கான பாதுகாப்பு எங்கேருந்து வருதுன்னா குடும்பங்களே அனுப்பி வைக்கிறதுனால தான் வருது. அப்புறம் இன்னொன்று, ஒரு நல்ல நோக்கத்துக்காக கூடுற கூட்டம் எப்போவுமே கட்டுப்பாடாக இருக்கும். ஆனால் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஒரு அமைப்பு இல்லாமல் கூட்ட மக்கள் கட்டுப்பாடாக இருந்தது பெரிய வரலாறு.
உண்மை. இதெல்லாம் வந்து வரலாற்றில் வந்து நாம் பொதுவாக இனப்பெருமையெல்லாம் பேசுகிற ஆள் கிடையாது. அப்படி நாங்கள் பழகலாம். இருந்தாலும் நிச்சயம் அது ஒரு பெருமைமிக்க நிகழ்வு. இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கூடி அதில் வந்து அவங்க காத்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது. ரெண்டாவது, இவர்களுக்குள்ளார வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு வளர்ந்த ஒரு பண்பாடு, அதற்கென்று உள்ள ஒரு அறச்சீற்றம் இந்த சமூகத்துக்கு இருக்குதுங்கிறத அவங்க காட்டிட்டாங்க. நன்றி ஓவியா மேடம். சுபை சார், அதாவது 1965 பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய எதிர்ப்புக்கு மாணவர்கள் இப்படி வந்து திரண்டார்கள். அதற்கு பின்னாடி சில ஆட்கள் இருந்தார்கள், சில கட்சிகள் இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் இதில் வந்து எந்த அரசியல் தலைவர்களும் இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு அறப்போராட்டத்தை அவர்கள் முன்னின்று நடத்தியிருக்கிறார்கள். இப்போ இந்த போராட்டம் இது அப்படி என்ன மாதிரியான மாற்றத்தை விளைவிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள், இல்லை திசை மாறி போகி விடுமா அப்படின்ற ஒரு அச்சம் நமக்குள்ளே இருக்கிறதா? திசை மாறி போகாமல் இவர்களை கொண்டு செல்வதற்கு என்ன பண்ணணும்? இந்த மாணவர்களின் போராட்டம் என்னை பொறுத்தளவு ஒரு நம்பிக்கை தந்திருக்கிறது. அதை நான் முதல்ல பதிவு பண்ணிடுறேன். ஆனால் இது ஒரு விந்தையான போராட்டம். உலகத்தில் எத்தனையோ புரட்சிகள் நடந்திருக்கின்றன. எல்லா புரட்சிக்கும் அடிப்படையாக ஒரு காரணம் உண்டு. அது மெல்ல மெல்ல வளர்த்தெடுக்கப்படுவது உண்டு. ஒரு குறிப்பிட்ட உறுதியான பகை இலக்கு உண்டு. எதையுமே இதில் தீர்மானிக்க முடியல. இப்படியெல்லாம் சல்லிக்கட்டுக்கு எதிராக, சல்லிக்கட்டு வேண்டும் என்கிற உணர்வு யாருக்கும் எதிராக அப்படியெல்லாம் வளர்த்தெடுக்கப்படவே இல்லை. சட்டென்று வந்தது ஒரு பெரிய அலை. இதை நான் அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பேர் அலையாக அது எழுந்தது. எழுந்ததற்கு பிறகு கூட ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், அடுத்த நாள் எல்லாரும் வேலைக்கு போயிடுவான் என்கிற எண்ணம் இருந்தது. 7 நாட்களுக்கு கலையாமல் இருந்தது. கடைசி நாளும் அது கலைக்கப்பட்டது, தானாக கலையலை. உண்மையை சொன்னால் இன்னமும் எனக்கு அதற்கான காரணங்களை முழுமையாக கண்டுபிடிக்க முடியல. சல்லிக்கட்டுக்காக இல்லை, பல்வேறு அழுத்தங்கள் காரணம் என்று ஒரு காரணம் சொல்லப்படுது. இல்லை, இது தன்னெழுச்சி இல்லை, பின்னாடி சிலர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க, தன்னெழுச்சின்னு சொல்கிறாங்க. எதையும் இன்னமும் முடிந்ததற்கு பிறகும் கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அது இருந்திருக்கிறது. இது ஒரு வரலாற்றின் விந்தை. வருகிற நாள்களில் அதற்கான காரணங்கள் நமக்கு பிடிபடலாம். ஆனால் ஒன்றை நான் சொல்லணும், இந்த தைப்புரட்சி பேசப்படுகிற அளவுக்கு 2015 டிசம்பரில் வெள்ளம் வந்தபோது இளைஞர்கள் செய்த தொண்டு பேசப்படவில்லை. உண்மையில் இதைவிட அது பெரியதுன்னு நான் நினைக்கிறேன். அது பெரியது. அதுதான் முதல்ல ஒரு நம்பிக்கை தந்தது. முதல் நம்பிக்கையை இப்படி வந்து இளைஞர்களெல்லாம், எந்த ஐடியில் இருக்கிற இளைஞர்களை பற்றி எல்லாரும் குறையாகலாம் பேசணுமோ அனைவரும் நீங்கள் சொன்னது போல சாதி மதங்களை எல்லாம் கடந்து அந்த வெள்ளம்தான் நம்மை ஒரு கட்டத்தில் இணைத்தது. வெள்ளம் வடிந்த பிறகு அந்த உணர்வுகளும் வடிஞ்சிருச்சான்னு நமக்கு தெரியல. ஆனால் ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் இன்னொரு இடத்தில் இன்னொரு கோப அலை மையம் கொள்ளுகிறது. ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது என்னால், எங்கேயோ ஒரு சமூகத்தின் அடித்தட்டில் ஒரு சுழல் எழுந்து கொண்டிருக்கிறது. இதை கவனிக்க தவறினால் எங்களை போன்றவர்களே கூட சரியாக கணிக்காமல் பல வாய்ப்புகளை, பல எதிர்காலத்தை இழந்து விடுவோம். இதில் எங்கேயோ ஒரு சுழல் தொடங்கி இருக்கிறது. 3 செய்திகளை நான் சொல்கிறேன். ஒன்று, வெள்ளத்தில் ஆற்றிய தொண்டு, அது போராட்டம் இல்லை, தொண்டு. பிறகு தைப்புரட்சியில் நடைபெற்ற போராட்டம். இப்போ கண்டிப்பாக அதற்கு பின்விளைவு ஒன்று இருந்தே தீர்கிறது சார், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. கோக், பெப்சி போன்ற குடிபானங்களின் விற்பனை குறைந்திருக்கிறது என்று புள்ளிவிவரம் சொல்லுகிறது. இது சாதாரண செய்தி இல்லை. இது அமைதியாக இன்னொரு பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு, ஏன்னு கேட்டால் போராட்டம் என்பது ஒரு நெருப்பு தான். அது எதிரியிடம் மட்டுமல்ல, தன்னிடம் இருக்கிற அழுக்கையும் நீக்கும்னு மாவோ சொல்லுவார். ஒரே நாளில் எல்லா மாற்றங்களும் வந்து விடாது. அது ஒரு படிப்படியான மாற்றங்களை நோக்கி நகர்கிறது. ஆனால் மொழி போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையும் இதையும் என்னால் ஒப்பிடவே முடியல. ஏனென்று கேட்டால் அது மிக தெளிவாக ஒரே ஒரு நோக்கத்தை வைத்துக்கொண்டு திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு போராட்டம். அதனுடைய அமைப்பு, ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோமே, அது ரொம்ப வடிவமைக்கப்பட்டு இந்த மாவட்டத்துக்கு இத்தனை தலைவர்கள், இந்த தலைவர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த தலைவர்கள் என்று மிக திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் பின்புலத்தில் ஒரு கட்சி இருந்தது, பகை இலக்கு ஒன்று இருந்தது, எதை நோக்கி போக வேண்டும் என்கிற குறிக்கோள் இருந்தது.
இன்னொரு பெரிய செய்தியை நான் சொல்லணும்னா, இந்த மெரினா போராட்டத்திற்கு அது வலிமையின்மையாங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு என்னால் எதையும் சொல்ல முடியல. போராட்டம் கொண்டாட்டமாக மாறிச்சு பாருங்கள். ஆங்கிலத்தில் கார்னிவல்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஃபெஸ்டிவல் மாதிரி ஆயிடுச்சு. அதையும் தாண்டி கார்னிவல்ங்கிற சொல்ல நோக்கி அப்படி நகர்வது ஆங்கிலத்தில் சொல்லும்போது அஜிடேஷன் இஸ் நாட் செலிப்ரேஷன். அப்படி ஆக முடியாது. அப்படி ஆனால் ஒடுக்குமுறைகளை எந்த அளவுக்கு எதிர்கொள்ளும் என்று சொல்ல முடியாது. அதுதான் 7வது நாளில் திரும்ப திரும்ப கேட்டாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கியமான செய்தி என்னென்றால், தொடங்குவதற்கு முதல் நாள்லேயே இரத்த காயம் தொடங்கிடுச்சு. ஜனவரி 26 தான் அந்த போராட்டம் தொடங்குது. ஜனவரி 25லேயே மாணவர்களின் விடுதிகளுக்குள் புகுந்து காவல்துறையினர் வெளியே இழுத்துக்கிட்டு வந்து அடித்து, அந்த போராட்டம் என்பது எந்த நேரத்தில் எங்கே அடிவிடுகும், எங்கே துப்பாக்கிச்சூடு நடக்கும், யார் சாவாங்க தெரியாது. கடுமையான போராட்டம், கொண்டாட்டத்துக்கு எந்த இடமும் இல்லாமல் நடைபெற்ற ஒரு போராட்டம். இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்தில் குடும்பமாக பார்க்க வந்தாங்கன்னு சொன்னீங்க பாருங்கள், உண்மைதான். அது எல்லாம் ஒரு திருவிழா மனோபாவம், ஒரு கொண்டாட்ட மனோபாவம் மக்களுக்கு வந்துருச்சு. மதுரையில் ஒரு மிகப்பெரிய உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற போது கவிஞர் மீரா 4 வரியில் ஒரு கவிதை எழுதினார். கூட்டம் 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 கூடல் மாநகரில் கூட்டம் பார்க்க கூட்டம் கூட்டம் கூட்டம்னு எழுதினார். அப்படி கூட்டம் பார்க்கவும் ஒரு பெரும் கூட்டம் திரண்டது. அது விந்தையானது. இன்னமும் என்னால் அதை தெளிவாக வரையறுக்க முடியவில்லை. ஏதோ ஒரு புள்ளியில் ஒரு எழுச்சி நடந்தது. அது வரைக்கும் அது மிக சரியானது. அந்த எழுச்சி என்பது அதில் மிகப்பெரிய பாராட்டிற்குரியது அதில் இருந்த ஒரு கட்டுப்பாடு தான். அந்த கட்டுப்பாடு, பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இரவில் கடற்கரையில் இருக்கிறார்கள், எந்த விதமான பாலியல் சீண்டலும் இல்லாமல் நடக்கிறது என்பதே இன்னொரு விதமான அதிசயம். அது இன்னமும் சொல்ல போனால் அதுவும் ஒரு இயற்கையிலிருந்து மாறுபட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. எப்படி இது நடந்தது என்பதை இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்ததாக சொல்லுகிறவர்களெல்லாம் உண்மை பேசுகிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. அது இன்னமும் ஆய்வுக்குரியதாக இருக்கிறது. ஆனாலும் இவர்கள் தொடக்கி வைத்தது அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். மிக விரைவில் தான், ஒரு வரலாற்றில் 5 ஆண்டு என்பது கூட மிக விரைவில் தான். விரைவில் சில மாற்றங்களை இளைஞர்கள் கொண்டு வரக்கூடும் என்கிற எண்ணம் உருவாகி இருக்கிறது. அப்படி வந்தால் எங்களை போன்றவர்கள் வழிவிட்டு விட்டு விலகிக் கொள்வதுதான் நியாயம் என்று எனக்கு தோன்றுகிறது. நன்றி. இந்த போராட்டம் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறது, என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்க? சார், மாணவன் நினைத்தால் சாதித்து காட்டுவான் என்பது ஒரு ஆரம்பம் சார். இது தமிழர் திருநாள்னாவே பொங்கல் வைக்கிறது தான். அன்னைக்கு என்ன பட்டு உடுத்தணும், எந்த பொண்ணாக இருந்தாலும் அன்னைக்கு பட்டு உடுத்திக்கிட்டு தான் வருவா. அதுதான் நம்ம தமிழரோட பண்பாடு, அந்த இடத்துல காப்பாற்றப்படுது சார். கலாச்சாரன்றது இந்த 7 நாளில் மட்டும் திடீர்னு வந்தது கிடையாது. ஒரு இளைஞனுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே இருந்தது தான். அதுதான் அதோட வெளிப்பாடு தான் அந்த போராட்டத்தில் காமிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக மேலும் தொடரும். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், சாதி மத இன வேறுபாடுகளை கடந்து தமிழன் என்றும் வெல்வான் எங்கும் வெல்வான் என்கின்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை இந்த போராட்டம் தந்திருக்கிறது. இன்றைக்கி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வெளியே கொரியனோட சாக்லேட் எல்லாமே இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வெளியே விற்கிறாங்க. இதுக்கு தடை பண்ணுறதுக்கு யாராச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அதை யாருமே அதை கண்டுக்கிறதே இல்லை. ஒவ்வொன்றா அழிஞ்சிருமோ அப்படின்னு அந்த கட்டத்துக்கு போகிறப்ப தான் அந்த போராட்டம் வரும். மது அப்படின்றது ஒரு எல்லை தாண்டி போகிறப்ப மதுக்காக போராட்டம் நடக்கும். கலாச்சாரம், பெண்களுக்கான கலாச்சாரம் சீரழியுதுன்னா அதுக்கான அந்த எல்லை தாண்டி போகிறப்ப அந்த போராட்டம் நடக்கும். இதுக்கு மேலே போச்சுன்னா அந்த கலாச்சாரமே அழிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த போராட்டம் கண்டிப்பாக அந்த இடத்துல நடக்கும். இதேமாதிரி தமிழரின் எல்லா பிரச்சனைக்கும் இதேமாதிரி போராட்டம் கண்டிப்பாக தொடரும். இது ஒரு தொடக்கம், அவ்வளோதான். இதனால் இந்த அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் பயந்து தான் இருக்காங்க எங்கள் இளைஞர்கள் மேலே. ஸோ அது ஒரு ஆணித்தனமான ஒரு உண்மை தான் இது. சார், இந்த எழுச்சி கலாச்சாரம் போராட்டம் அப்படிங்கிறது இதோட முடிஞ்சு போடுறது சார். ஒரு கல்லை ஒரு அடி தூரம் நாங்கள் நகர்த்தி வச்சுருவேன் சார். இது இனிமேலும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் ஒவ்வொரு டைமும் இது தொடரும் சார். ஒரு இனத்தோட பண்பாடு பாரம்பரியம் அழிக்கப்படுதுன்னா அந்த இனமே ஒரு அழிவுக்குண்டான சூழ்நிலையில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை இளைஞர் எழுச்சி பெற்று அந்த பண்பாடு பாரம்பரியத்தை காப்பாற்றுறக்காண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாடு சாதி சமயத்தெல்லாம் விட்டுட்டு மொத்தமாக போராடி இந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. இந்த போராட்டத்தின் வாயிலாக ஒற்றுமையும் சொல்லிக்கிறோம். இந்த எழுச்சி வரவேற்கத்தக்க கூடியது தான். ஆனால் என்ன பயம் என்றால், அந்த 7 நாளோட முடிஞ்சு போச்சா? அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும்
நம்மளுடைய வாழ்க்கையின் பண்பாட்டையும் ஒழுக்கமான நிலைகளையும் கடைபிடிக்க நாம் மறக்கவோ கூடவே கூடாது. இப்போ நிறைய பேர் வந்து விவசாயிகள் வந்து பயிர் கடனுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க, தற்கொலை அப்படின்னு நியூஸில் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்காக வந்து நம்ம நிறைய ஸ்டெப் எடுக்கணும் விவசாயிகளுக்காக. எழுச்சி பெற்ற இளைஞனே, உன் போராட்டம் ஒரு விளையாட்டிற்காக மட்டும் நின்று விடாமல் உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, வாழும் முறை, வாழ்க்கை முறை அனைத்திலும் திசை மாறாமல் சிகரம் தொடு. அன்று நீ வெற்றியாளனாய் காணப்படுவாய். வெரி குட். ஒரு நாள் அணியக்கூடிய அந்த பட்டு ஆடைகள் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு ஆடையானது அன்றைய ஒரு நாளும் ஆரம்பமாக மட்டும் இருக்கக்கூடாது, வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தாதான் கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்படும். இல்லைன்னா திசை மாறி தான் போகும். நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கூடியே தான் வந்து பெப்சி கோக்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. அது எல்லாம் வெளிநாட்டு பானோன்றனால குடிக்கக்கூடாதுன்னு கிடையாது. அதனால நிலத்தடி நீர் வந்து பாதிக்கப்படுது. அதனால மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் தயாரிக்கிற குளிர்பானங்களாக கூட பாதிக்கப்படுது. ஸோ குளிர்பானங்களை மொத்தமாக தவிர்த்துட்டு விவசாயிங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை யூஸ் பண்ணணும். போராட்டத்தில் வந்து சொன்னாங்க 7 நாள் போராட்டத்துக்கு அப்புறமா 2 பாலியல் வன்கொடுமை நடக்காமல் இருந்திருந்தா நம்மளோட பண்பாட்டு காக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மதுபான கடைகளோட விற்பனை குறைஞ்சிருந்ததுன்னா நம்மளோட பாரம்பரியம் வந்து காப்பாற்றப்படுதுன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு பெண்மணி தனியாக நடந்து போகும்போது ஆபாச குரல் ஒன்று கூட கேட்காம இருந்திருந்ததுன்னா பண்பாடு காக்கப்படுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. எல்லாமே அதுக்கு அகெயின்ஸ்டாக, அதுவும் கரெக்டாக ஜல்லிக்கட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் போராடணும்னு சொன்னாங்க. எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்கள் இனிமேல் போராடணும். நம்ம வாழ்க்கை வந்து ஒரு தடவை தான் பிறக்க போகிறோம், ஒரே ஒரு தடவை தான் மனுஷன் வாழ போகிறோம். போராடிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம எப்போ தான் வாழ்றது? போராட்டத்துக்கு பின்னாடி நம்ம போயிட்டே இருக்க முடியாதுல்ல. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்று கேட்ட காலம் மாறி இன்று பெண்கள் வெளியே வந்திருக்கின்றார்கள் என்றால் தொடர்ச்சியாக பாரதியாரிலிருந்து பல நூற்றாண்டுகளாக தமிழக தலைவர்கள் பல சீர்திருத்தங்களில் தமிழகம் இன்று நம்ம தலைவர்களால் நிமிர்ந்து நிற்கின்றது. தந்தை பெரியாராகட்டும். இந்திய எதிர்ப்பு போராட்டம் வெற்றி பெற்றதற்கு காரணம் என்னென்னா, சரியான அங்கே கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது, சரியான தலைமை அங்கே வழிநடத்தப்பட்டது அறிஞர் அண்ணாவால். இன்று சரியான தலைமை இல்லாத காரணத்தால், தலைமை இல்லாவிட்டால் இது திசை மாறி போகும். அது திசை மாறி போயிருக்கிறதுன்னு சொல்றீங்க இல்லையா? தலைமை இல்லாதனால தனி மனித போராட்டத்துக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க. அது இனிமேல் வந்து முக்கியத்துவம் தரணும். 144 தடை உத்தரவுன்னு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய்க்கு கடலில் வந்து எண்ணெய் இருக்குது சுத்தம் பண்ணுங்க மாணவர்களை கூப்பிடுறாங்க. இதை நாங்கள் ஒரு இதுவாக பார்க்குறோம் சார். எங்களுக்கு எங்கள் போராட்டத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க சார். ஹேமலதா மேடம் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து. இன்னும் அடிப்படை கல்வி கூட போய் சேரல அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டாச்சு. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வழிமுறை கொடுங்க. இனி எதிர்காலம் வந்து உங்களுடைய கையில் எல்லாமே கொடுத்தாச்சு. அழகாக நீங்கள் எழுச்சி கொண்டாந்துருக்கிறீங்க. இந்த போராட்டம், இந்த அகிம்சை போராட்டம் அழகாக வரணும். ஏன்னா இன்னொன்று, அவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி அத்தனை பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்குறீங்க. அவ்வளவு அழகான பாதுகாப்பு வளையம் கொடுத்துருக்கீங்க. இது மற்றவங்களுக்கும் வெளியிலையும் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆதங்கம். இன்னொன்று, இது வந்து பள்ளிக்குள்ளேயே நம்ம அதை கட்டுப்பாட்டை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லதாக இருக்கும். நன்றி ஹேமலதா மேடம். திரு சுப்பையா சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து. அங்கே ஒருத்தர் சொன்னார், அடுத்தடுத்து பிரச்சனை வந்தால் அடுத்தடுத்து நாங்கள் போராடுவோமா. நான் கேட்குறேன், சீருடை அணிந்த ஒரு காவலர் ஒரு முதலமைச்சருடைய மரணத்திற்கு மொட்டை போடுவதை சரி என்று சொல்கிற அரசாங்கம், அதே சீருடை அணிந்து ஒருவர் தமிழ் கலாச்சாரத்துக்காக குரல் கொடுப்பதை தவறு என்று சொல்கிறதே, அதை நீங்கள் தட்டி கேட்டீங்களா? முதலமைச்சர்னா ஒருத்தர் இருப்பார், அமைச்சர்கள் மாறிட்டே இருப்பாங்க. அந்த கட்சி நம்ம பார்த்தோம். அமைச்சர்கள் அப்படியே இருக்கா, முதலமைச்சர் மாறிட்டே இருக்காங்க. அந்த கட்சி நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை ஓட்டு போட்டு 3 முதலமைச்சர்கள் மாறின ஒரு காட்சி பார்த்த முதல் தலைமுறை நாம தான். எங்கே போச்சு உங்கள் குரல்? எல்லாத்தையும் மறந்துடுறோம். உண்டா இல்லையா? பைசா நகரத்தோட சாய்ந்த கோபுரத்தை உலகத்தின் அதிசயம் நம்ம பிள்ளை படிக்கானே, உங்கள் பிள்ளை என் பிள்ளையும். பைசா நகரத்தோட சாய்ந்த கோபுரமா உலகத்தோட அதிசயம்? அது அஸ்திவாரம் சரியாக போடாதால சாஞ்சி போன கோபுரம். அது யோசிச்சு பாருங்க. 216 அடி உயரத்தில் 80 டன் உள்ள ஒரு கல்லை 26 அடிக்கு மேலே வச்சு தஞ்சையிலே சூரியனின் நிழல் கூட கீழே விழாமல் தஞ்சையில் நம்முடைய பாட்டன் கட்டினானே, ராஜராஜ சோழன் கட்டினானே தஞ்சை பெருவுடையார் கோயில். அதை அல்லவா உலகத்தின் அதிசயம் நம் பிள்ளைகள் சொல்லி கொடுத்துருந்தா தமிழ் கலாச்சாரமும் பண்பாடு வளரும். இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் புரட்சிக்காக மெரினாக்கு போக வேண்டாங்க, மனசாட்சியோட நீங்க வாக்குச்சாவடிக்கு போங்க. தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் நிச்சயம் காப்பாற்றப்படும். நன்றி ஜெயராஜ். பண்பாடு என்பது அந்த பேரர் டிகேசி அவர்கள் தான் வந்து கல்ச்சர் என்கின்ற வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் பண்பாடுன்னு சொல்கிறாங்க. அவர் தான் மொழிபெயர்த்திருக்கிறார் அதை. நான் இதை பார்ப்பது பொங்கல் என்பது காணும் பொங்கல், போகி பொங்கல், தைப்பொங்கல், அதற்கு பிறகு வந்து காணும் பொங்கல் என்று ஒரு பண்டிகையை 4 நாட்கள் உலகத்திலேயே கொண்டாடுகிற ஒரே இனம் நம்முடைய இனம்தான் தமிழினம் மட்டும்தான்.
உலகத்திலே வேறு எந்த இனத்திற்கும் இப்படியான ஒரு பண்டிகை கிடையாது. 4 நாட்கள் நாம் பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம். அப்படி ஒரு இனத்திற்கான ஒரு வளர்ச்சியை, இனத்திற்கான ஒரு கலாச்சாரத்தை நம்முடைய வாழ்வியல் முறைகள் தான் தீர்மானிக்கணுமே தவிர வேறு ஒரு காரணிகள் தீர்மானிக்கக்கூடாது. இந்த எழுச்சி என்பது இது தொடர்ச்சியாக இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய பண்பாடு நிச்சயமாக காப்பாற்றப்படும். நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், ஒவ்வொரு கணமும் நாம் சிந்திக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். அந்த சிந்தனை மேம்படுத்த வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். அதன் மூலம்தான் நம்முடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை மீட்டெடுக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த போராட்டத்தினுடைய அடிநாதமான பிரச்சனை என்னன்னு கேட்டால், தமிழன்கிற அடையாளம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்புக்குள்ளார மத்திய அரசாங்கம்னு ஒன்று இருக்குது, மாநில அரசாங்கம்னு ஒன்று இருக்குது. இந்த மாநில அரசாங்கத்தினுடைய கைகளை மீறி இந்த தேசிய இன அடையாளங்கள் சிதைக்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் எங்களுடைய இந்த இன அடையாளங்களை சிதைக்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு குரலை எழுப்பியிருக்காங்க. அதை அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதை வறுமையை தீர்த்துருச்சா இந்த போராட்டம், எல்லாரும் பட்டினியிலேருந்து மீண்டுட்டாங்களா, அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அந்த கேள்வியே திசை திருப்புகின்ற கேள்வி. இதனுடைய தொடர்ச்சி நம்ம பேராசிரியர் சொன்னது மாதிரி இந்த இளைஞர்கள் இன்றைக்கி எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. இந்த தொலைக்காட்சி வாயிலாக அவங்க இதை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஒரு டார்கெட்டை எடுத்துருக்கிறீங்க, அது இந்த இனத்தினுடைய தொன்மையை, அடையாளத்தை காப்பாற்றுவது என்று பொருள்படுமையானால் பேராசிரியர் சொன்ன மாதிரி உங்களுடைய கவனத்தை அடுத்து நீங்கள் கீழடியில் வைங்க. ஏன்னு கேட்டால் அது நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த கட்ட மிக முக்கியமான சவால். அது நடத்தாமலே பண்ண போகிறாங்களோங்கிறது ஐயப்பாடு இருக்குது. அந்த ஆராய்ச்சியே ஏன் தடுக்கிறாங்க? உங்கள் அடையாளம் வெளியே வந்துடக்கூடாது, உங்கள் வரலாறு வெளியே வந்துடக்கூடாது. அப்போ உங்கள் வரலாறு வெளியே வரக்கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி ஜல்லிக்கட்டுக்காக வந்தீங்களோ அது மாதிரி கீழடிக்காக வாங்க. இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் வரணுங்கிறது தான். மற்றபடி ஒருத்தர் போராட வர்றான்னா உடனே அவன் தலையில் எல்லாத்தையும் தூக்கி வச்சு அது ஏன் தீரலை, இது ஏன் தீரலைன்னெலாம் கேட்குறது நியாயமற்ற கேள்வி. நன்றி. பண்பாடு என்பது என்னங்கிறதுக்கு ஒரு 2 லட்சம் பதில் இருக்குது. ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வரும்போது மாடுகளை வதை செய்கிறார்கள்னு, நாங்கள் வதை செய்கிற பழக்கமே இல்லை. ஒரு ஊருக்கு குடும்பத்தோடு 4 நாள் போனால் எல்லாரும் போயிட்டோம்னா மாட்டுக்கு யார் தண்ணி வைப்பா, செடிக்கு யார் தண்ணி ஊற்றுவான்னு நினைக்கிற இயல்புடைய பழக்கமுடைய மரபு இது. அதுதான் உலகத்திலேயே மிக உயர்ந்த பண்பாடு. அந்த விலங்குகளையும் செடிகளையும் கூட உயிர்களாக, உறவுகளாக கருதுகிற பண்பாடு இருக்கே, அதுதான் மிக உயர்ந்த பண்பாடு. ஆனால் அந்த இடத்துலையும் நான் என்ன ரொம்ப கவனமாக சொல்கிறேன்னா, நம் பண்பாடு உயர்ந்த பண்பாடு, நம் பண்பாடு மட்டும்தான் உயர்ந்த பண்பாடெல்லாம் கருதாதீங்க. அது இனவாதம். நான் அப்படிலாம் கருதலை. உலகம் முழுவதும் அவரவர் பண்பாடு அவரவருக்கு உயர்ந்தது. எல்லா நாடுகளிலும் எல்லா மக்களிலும் உயர்ந்த பண்பாடுகள் இருக்கின்றன. இதுபோல ஒரு இரக்கமும் மனிதநேயமும் அன்பும் தான் பண்பாட்டின் உச்சமே தவிர உடையணிதலும் காதலிப்பதும் கட்டிப்பிடிப்பதும் இதனால் பண்பாடுகள் என்று நான் சொல்வதை நீங்கள் ஒத்துக்கணுங்கிற தேவையே கிடையாது. என் கருத்து உங்கள் கருத்தில் இப்போதும் உங்களுக்கு அதில் மாறுபாடு இருக்கலாம். நான் கருதுவதை சொல்கிறேன். எனவே நாம் ஒரு மனித நேயம் என்கிற பண்பாட்டை நோக்கி நகர்கிற போது மற்றவைகளெல்லாம் மறைந்து போகும். ஒரு போராட்டம் எல்லாத்துக்குமே அனைத்துக்குமான நிவாரணமாலாம் இருக்காது. ஒரு போராட்டமே அடிக்கடியும் போராட்டம் நடத்த முடியாது. நீங்கள் ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்குள்ள தானே எல்லோரும் மெரினாவை கூட்டினீங்கன்னா அதுக்கு போராட்டத்துக்கு மரியாதை இருக்காது. என் பாட்டன் சிந்திக்காததை நான் சிந்தித்தேன் என்றால் நான் சிந்திக்காததை என் பேரன் சிந்திப்பான் என்பதுதான் தலைமுறையின் வளர்ச்சி. தலைமுறையும் பண்பாடும் வளர். இந்த போராட்டம் என்பது ஒரு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வரலாறு படைத்திருக்கிறார்கள் நம்ம ஆட்கள். ஒரு ஃபேஸ்புக் மூலமாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நவீன தொழில்நுட்பத்தை வைத்து பண்டைய பாரம்பரியத்தை மீட்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை சிறிது விதைத்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் நினைக்கின்றேன். அதே மாதிரி இது யாரும் கொம்பு சீவாமலே இந்த காளைகள் துள்ளி பாய்ந்திருக்கிறார்கள். மெரினாவில் யாரும் கொம்பு சீவாமலே துள்ளி பாய்ந்திருக்கிறார்கள். ஒரு போராட்டம் எப்படி நடக்க வேண்டும் என்று மாணவர்களிடம் உலகம் பாடம் படிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த போராட்டத்தினுடைய உச்சக்கட்டமாக பார்க்கிறேன். வட இந்திய தொலைக்காட்சி பெண் ஒருவர் சொல்லுகிறார்கள், ஆணும் பெண்ணும் 12 மணிக்கு இங்கே இருக்கிறாங்க, நீங்கள் 12 மணிக்கு பாதுகாப்பில்லை, இந்த மாணவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று தமிழ் மாணவனை பார்த்து சொல்லுகின்ற போது பெருமைப்பட வைத்த போராட்டமாக இதை நான் பார்க்கிறேன். எல்லா போராட்டத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு விதையாக இதை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது முளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக.
அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கும் என்பதை இந்த மாணவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். மொத்தத்தில் நம்முடைய பேராசிரியர் சொன்னது மாதிரி அப்பா ஆத்தா செத்த பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்க புகைப்படத்தை மாட்டுவார்கள். அந்த காளையினுடைய புகைப்படத்தையும் மாட்டி அதுவும் எங்களுடைய பண்பாடு என்று சொல்கிறார்களே, அவர்கள் வாடி வாசலிலே ஓட விடுவார்களே தவிர இந்த மாடுகளை வாட விட மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த போராட்டத்தினுடைய கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஒரு எழுச்சி, ஒரு மீட்சி வந்திருக்கிறது. ஒரு மாணவர்களுக்கு ஒரு சிறு பொறி வந்திருக்கிறது. பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களை இன்னும் பிரச்சனைகளுக்காக மாணவர்களும் போராடக்கூடிய அந்த நம்பிக்கையை விதைத்திருக்கிறார்கள். ஒரு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. அதை வாழ்த்தி வரவேற்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.